மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியோட அமெரிக்க வருகைக்கு முன்னாடி அமெரிக்கா இந்தியா கடையில ஜெட் என்ஜின் ஒப்பந்தத்தை முடிக்கணும்னு அமெரிக்கா தீவிரமான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்க எம்பி ரோ கண்ணா சொல்லியிருக்காரு. ஜெட் என்ஜின் ஒப்பந்தத்துல அமெரிக்கா ஏன் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வரப்போற லாபம் என்ன, இந்தியாவுக்கு இது மூலமா ஏதாவது சிக்கல் வரப்போகுதா, வாங்க பார்க்கலாம். அமெரிக்கா இந்தியா கடையில் நடந்த வணிக உச்சி மாநாட்டில் பேசின அமெரிக்க எம்பி ரோ கண்ணா, அமெரிக்கா இந்தியாவோட ஜி என்ஜின் ஒப்பந்தம், அதாவது ஜெனரல் எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புறதா குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போதான் சோவியத் யூனியனோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் சரியா இல்லை அப்படிங்கிறதையும், சோவியத் யூனியன் சைனா பக்கமாக நகர்றதையும் இப்போதான் உணர்ந்திருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதோட இந்தியா அமெரிக்கா கூட ஒரு வலுவான உறவை கிரியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதாவும் ரோ கண்ணா சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு இப்ப ஜெட் இன்ஜின் தேவைப்படுதுன்னு பிரதமர் நரேந்திர மோடியோட அமெரிக்க விசிட்டுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறது தான் முதல் வேலைனும், அதுக்கான வேலைகள்லாம் இப்ப ரொம்பவே வேகமா நடந்துகிட்டு இருக்கிறதாவும் ரோ கண்ணா குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடிய அமெரிக்க காங்கிரஸோட பேசுறத உறுதிப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாவும், அதுக்கான இன்விடேஷனை உரிய அதிகாரிகள் சபாநாயகர் கிட்ட சொல்லி அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு நாடுகளுமே இப்போ பாதுகாப்பை பலப்படுத்துறதுல ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. அதுக்கான சரியான நேரமும் இதுதான். ஸோ டிஃபென்ஸை பலப்படுத்துறதுக்கு சரியான கீ டைம் இது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெட் இன்ஜின் சம்பந்தமா பேசின ரோ கண்ணா, இந்த இன்ஜின் மூலமா வழங்கக்கூடிய பாதுகாப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. ஜெட் இன்ஜின் சம்பந்தமா மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடைப்பட்ட வர்த்தக மற்றும் பொருளாதார உறவு சம்பந்தமாகவும் ரோ கண்ணா பேசியிருக்காரு. உண்மையிலேயே ஆசிய சந்தையிலேயே ஆசிய கண்டத்துடைய மைய புள்ளியா இந்தியாவால உருவாக முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்காவோட நிறுவனங்கள் லைக் ஆப்பிள் ஸ்டோர்ஸ் எல்லாம் சீனாலேருந்து வெளியேறிட்டதாகவும், அவங்கெல்லாம் இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறதாவும், இந்தியாவில் 2 ஷோரூமையும் அவங்க வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. எப்போவுமே நான் அமெரிக்க நிறுவனங்களை அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்லேயே தான் அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுவேன். ஆனால் அவங்க அதையும் தாண்டி ஆசியா மாதிரியான கண்டங்களில் கொண்டு போய் அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் சீனா மாதிரியான நாடுகளை ஒமிட் பண்ணிட்டு இந்தியா மாதிரியான நட்பு நாடுகளை அவங்க செலக்ட் பண்ணுறது ஓகே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவுக்கு மலிவான எரிசக்தி மாற்று ஆதாரத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு குறிப்பிட்டிருக்க ரோ கண்ணா, உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை இந்தியா கண்டிச்சதை நான் பாராட்டுறதாவும், ஆனால் அதே நேரத்தில் பல தசாப்தமா இருக்கக்கூடிய கூட்டாண்மையை வலுப்படுத்துறதுக்கு இது தடையா இருந்துடக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஜெட் என்ஜின் ஒப்பந்தம் மூலமா அமெரிக்காவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னா, இந்தியா தான் ரஷ்யாவோட மேஜர் டிஃபென்ஸ் இம்போர்ட்டரா இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப நாளாகவே கட் பண்ணி இந்தியாவை தாம் பக்கம் கொண்டு வந்துடணும்னு அமெரிக்கா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் ரீசெண்டாக கூட F-35 ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்லாம் கூட டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போது அதனால தான் அவங்க இந்த ஜெட் இன்ஜின் ஒப்பந்தம் மூலமாக இந்தியாவை தாம் பக்கம் எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒருவேளை இந்தியா இவங்க பக்கம் வந்துட்டாங்கன்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபமாக போயிடும், ரஷ்யா கிட்டேருந்து கட் பண்ணி கொண்டு வந்தது. சரி, இந்த ஒப்பந்தம் மூலமா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அமெரிக்கா பிளான் மாதிரியே இந்தியாவும் ஒரேடியா அமெரிக்க பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னா இவ்வளோ நாளா டிஃபென்ஸ்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்க இந்தியா ரஷ்யாவுக்கு இடைப்பட்ட உறவுங்கிறது முற்றிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடியும். அதே ஒருவேளை இந்தியா சுதாரிச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லை 2 பேரும் வேணுங்கிற மாதிரி நடுநிலையா ரஷ்யா கிட்டேருந்து நான் 2 வாங்கிக்கிறேன், அமெரிக்கா கிட்டேருந்து நான் 1 வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அவ்வளோவா பெருசா வெளியில இம்போஸ் ஆகாது. ஸோ இந்த ஜெட் இன்ஜின் ஒப்பந்தம் எந்த மாதிரி போய் முடிய போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.